ஹாய், குட் மார்னிங்ஸ் டு ஆல். இப்போது இந்த இன்ஸ்டாவில் இந்த கேமரா பற்றி நான் வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா? 7,000 மேலங்க இந்த 2, 3 நாளில் வியூஸ் போயிருக்குது. அதை விட வெரி வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, ஷேர் ஒரு 6,500 பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏங்க இந்த லைக் போடுறது இருக்கு பார்த்தீங்களா? சும்மா அது ஆமாம், ஃப்ரெண்ட்ஷிப்காக போடுவாங்க, அப்படி அப்படி தள்ளி விடுவாங்க. உண்மையான ஒரு உள்ளத்தால் அல்ல. ஷேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஷேரிங். அதாங்க ஷேர், உன் பிரச்சனையை நான் ஷேர் பண்ணியிருக்கிறது, என் பிரச்சனையை நீ ஷேர் பண்ணிக்கிறது. பிடிக்குதோ பிடிக்கலையோங்க, ஷேரிங். ஷேரிங் மீன்ஸ் வாட்? அதுதான் லைஃப். ஷேரிங் தான் வாழ்க்கை. ஷேர் பண்ணிக்கணும். உன் வலியை தாங்க என்னால் வாங்கிக்க முடியாது. உங்களுக்கு நிறைய வலி, நெஞ்சு வலி, அந்த வலியை நான் வாங்கிக்க முடியுமா? பட் அந்த வலியை குணப்படுத்துறதுக்கு பணம் கொடுக்க முடியும்ல. அடுத்த வீட்டில் பேசுகிறேன். மியான்மரை தாக்கிய நிலநடுக்கத்திற்கு பலியாக எவ்வளோ 1,600 பேர் மேலங்க இருந்து போயிருக்காங்க. இன்னும் நிறைய அது தோண்ட 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 ஓடுது. ஒரே பிணங்களாக வந்து கொண்டு இருக்கான். நான் நிறைய சொல்லிகிட்டு இருக்கேன். வீடியோ எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். ஆமாம், பழைய வீடியோலாம் 2000 வீடியோ போட்டு வச்சுருக்கேன் யூடியூப்பில். எல்லா வீடியோலுமே நான் பேரிடர்கள் பற்றி நிறைய சொல்லியிருப்பேன். ஆமாம், நாஸ்டடாமஸ் என்ன சொன்னார், பாபா வாங்க என்ன சொன்னாங்க, நான் என்ன சொல்கிறேன். காரணம் என்னென்னா, நான் அந்த அயல் நாடுகள், வெளிநாடு நியூஸ் நிறையா பார்க்குறேன். இந்த நியூஸும் பார்க்குறேன். மற்றபடி ஜோசி எல்லாம் கிடையாது. அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சுங்க ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிறைய நாடுகள் அந்த நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவர்களும் மக்கள் தானே, பாவம். நிலநடுக்கம் எப்போ வேணாலும் இங்கேயும் வருங்க, கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்க? சுனாமியும் நிலநடுக்கம் எப்போ வரும் அது ஆண்டவனுக்கு கூட தெரியாது. இளைஞர்களே, வாலிப பெண்களே, இந்த 2000 வருஷம் சரித்திரம் என்பது மன்னர் வந்து என்ன பண்ணால், கோட்டையை கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட்டாக மக்களை யூஸ் பண்ணான். தட் மீன்ஸ் கொன்னான். வானுயர கோபங்களை கட்டினாக்க என்னையா ஆகும்? மக்கள் மண்ணில் தாயா போய் சாவான். வானுயர மரங்களை பார், மரங்கள் எவ்வளோ பேரை வாழ வைத்திருக்கிறது. இந்த கோட்டை அரண்மனைகள் எல்லாம் எல்லாரையும் பேஸ்மெண்ட்டில் அலைஞ்சிட்டு போயிட்டான். அவன் எல்லாம் அந்த முகலாயர்கள் மோசமானவர்கள். அதை பற்றி நம்ம ஸோ சுருக்கமாக இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ மன்னர்கள், அந்த ஜமீன்தார்லாம் இருக்கான் பார்த்தியா, அவங்களாம் கொலைகாரன், மக்களை கொத்தரிமையாக வச்சுருந்தான். ரைட்டு, அவங்க ஒழிஞ்சானுங்க. அப்புறம் வெள்ளைக்காரன் விட்டுரு. அப்புறம் அடுத்த வேறு 40 செகண்டுக்கு மேலே அவன் பார்க்க மாட்றான். 40 செகண்டுக்கு மேலே அவன் பார்க்க மாட்றான். கோடியாக பணத்தை கொடுத்தா கூட. வாலிப பெண்களே, இளைஞர்களே, உலக மக்களே, திஸ் தான் கிளைமேக்ஸ். புரியுதுங்களா? தரை மட்டம். தயவு செஞ்சு சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லா கட்சிக்காரர்களும் சொல்கிறேன், அரசியல் என்பது மிகவும் படித்தவர்கள் இருக்க வேண்டியது. சாராயம் காய்ச்சறவன், ரவுடி பையன், பிராத்தல் பண்ணுறவன் வழி நடத்துவது இல்லை அரசியல் துறை என்பது அதிகம் படித்திருக்க வேண்டும். மக்களை அப்படியே சுவாசிக்கணும். மக்கள் தான் அதற்கு படித்தவனால் தான் முடியும். படித்தவன் நிறைய செல்ஃபோனை விற்கிறான், சிம் கார்டு விற்கிறான், கிட்னியை திருடுறான். அது கேவலம். இது மாறணும்னா இளைஞர்கள். இது கிளைமேக்ஸ். தரை மட்டுமாகும். இயற்கை துடிக்குது. நேற்று ஹாங்காங்னா இனியா இந்தியா ஆவாதா? தமிழ்நாடு நக்கின்னு போடும். திருந்துங்கள் தயவு செய்து. உன் கண்ணு இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை அடித்து துவம்சம் பண்ணு. அப்போ தான் அடிக்க அம்மி நவரும். உன் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா இவனுங்க பொழந்து கட்டு தோர்த்து, நாட்டை விட்டே தோர்த்து. வாலிப பெண்களே, இளைஞர்களே, 2026 ஒரு சரித்திரம் படைக்க போகிற ஒரு ஆண்டு. அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஆனால் அப்படி அதை மாறணுன்னா அது இளைஞர்கள்கிட்டையும் வாலிபர்கள்கிட்டையும் மட்டும்தான் இருக்குது. ஜஸ்ட் இளைஞர்களும் வாலிபர்களும் இப்போ உங்கள் வாழ்வாதாரத்தை நினச்சி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களை நினச்சி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுடைய படிப்பு எந்த அளவில் இருக்குது, பட்டினி எந்த அளவில் இருக்குது, உனக்கு வாடகை கொடுக்க காசு இருக்கா பாருங்கள். எம்ஜிஆரால் தான் அண்ணா முதலமைச்சரானார், கருணாநிதி முதலமைச்சரானார், ஜானகி, அப்புறம் இந்த ஜெயலலிதா, அப்புறம் இந்த எல்லாருமே இன்றைக்கி எம்ஜிஆர் கட்சி அனாதியாக போயிடும் போல இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சிங்க அந்த அதிமுக கட்சி. அவர் முகத்தை வச்சே இந்த திமுக எல்லாரும் அவர் மூஞ்சை போட்டு வாழ்கிறானுங்க. தயவு செஞ்சு இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, இல்லை நீங்கள் அழிஞ்சிடுவீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. அதிமுகவுடன் கூட்டணி பேச்சு நடக்கிறது. மத்திய மந்திரி அமித்ஷா பேட்டி. திஸ் இஸ் அமித்ஷா. ஓகே, பார்த்தீங்கன்னா அன்பானவர்களே, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், ஆமாம், அவர்களால் தான்
ஆமாம், உங்க புல்லட் இருக்கு. நீ உன் முகத்தை போய் காட்டு, நான் ஆட்சிக்கு வந்துடுவேன்னாரு. அண்ணா போய் கேட்டார், எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார், முதலமைச்சராக வந்தார். அதே மாதிரி தான் கருணாநிதி. ஆமாம், 69 அவர் இறந்துட்டார் அண்ணா. கருணாநிதி எம்ஜிஆர்ட்ட போய் நிற்கிறாரு, ஐயா ப்ளீஸ் ப்ளீஸ். கருணாநிதி விட டேலண்ட் பயங்கரமாக இருந்தாங்க. அப்புறம் எம்ஜிஆர் கை காட்டி விட்டார், பா கருணாநிதி முதலமைச்சரானார். அப்புறம் தான் தெரியுமே ஜெயலலிதா, ஜானகி, அப்புறம் ஜெயலலிதா. அப்புறம் ஜெயலலிதாவுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டோம். அந்த ஓசிபியா ஒப்பியா அப்புறம் எடப்பாடி அந்த குனிஞ்சு போவாங்களே. கட்சியில் எம்ஜிஆரின் கட்சி அதிமுக. இளைஞர்களே, வாலிப பெண்களே, இந்த வேக்காடுங்களை, இந்த அறிவில்லாதவனுங்களை, இந்த உலக மக்களை காலங்காலமாக திருத்தத்துக்கு கோடிக்கணக்கான சிந்தனையாளர்கள், சாக்ரட்டிஸ், இயேசுநாதர், புத்தர், பா திருவள்ளுவர், பாரதி, ஐயோப்பா எல்லாரும் செத்து போயிட்டாயா. சோறு தண்ணி இல்லாமல் கத்தி பசி பட்டிங்க. பாவம் பாரதிகளாம் பாவம் ஒரு சட்டையே என்னமோ தானா அந்த ஓட்டையை மறைக்கிறதுக்கு ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாராம் பாவம். ஸோ தயவு செஞ்சு இளைஞர்களே கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஏன்னா இங்கே வந்து மாற்றம் கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த திமுக பேய் இங்கே வந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இப்போ இது ஒரு நல்ல சூழ்நிலை. அது திமுக அதுவே ஆட்டோமேட்டிக்காக போய்டுன்ற மாதிரி ஏகப்பட்ட என்ட்ரிஸு, பயங்கர என்ட்ரிஸு. ஏன்னா அந்த தாமரை மலராதா என்பது தான் தெரியல. தாமரை கூட இப்போ அதிமுக போயிடுச்சே. சரி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு அடுத்த வீடியோ பாருங்கள். இளைஞர்களே, வாலிப பெண்களே, கொஞ்சம் கையிட்டு கும்பிட்றேன். கொஞ்சம் வெளி நியூஸுகள்லாம் கொஞ்சம் படிங்க. நம்ம நியூஸில் எதுவுமே வராது. நம்ம நியூஸில் மோஸ்ட்லி நம்ம இந்தியாவை இந்த ப்ரைம் மீடியாக்கள் இருக்குதுல்ல, மெயின் ப்ரைம் சேனல் சொல்கிறாங்களே, அவங்க எல்லாரும் அவர்களுக்காக அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. எந்த உண்மை நியூஸும் இங்கே வராது. ஈவன் தோ மியான்மரில் கூட இப்போ ஒரு நிலநடுக்கம் வந்ததில்ல, அங்கேருந்து கூட எல்லாம் அங்கே இராணுவ ஆட்சி. உண்மையான தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நிறைய நியூஸ் பாருங்கள். அங்கே பாருங்கள், 10 கோடி பேரை இந்தியர்களை அழிக்கிறதுக்காக இறக்கி விட்டுருக்காங்களாம். எவ்வளோ இந்தியர்கள் இருக்காங்க. சாரி, இந்தியர்கள் இல்லை, இந்துக்கள் இந்தியரை விட்டுரு. இந்துக்களை எவ்வளோ 10 கோடி பேர் யார் தருமை இறக்கியிருக்காங்களாம். இந்த தான் கஜகிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் தான் அவங்க உள்ள இறக்கி இந்துக்களை நாசம் பண்ணணும். பார்த்துங்க, ஜாகிரதை. நான் கிறிஸ்துவன், எனக்கு பயம் இல்லை. இளைஞர்களே, ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவார், விமர்சனங்கள் உன் மீது எரியப்படும் கற்கள், அதை அப்படியே கை கொண்டு தடுக்கணும். அதுக்காக கவலைப்படக்கூடாது. அப்படி தான் நீங்கள் தாத்தா எவ்வளோ கேவலமாக நீங்கள் பேசினா கூட சரி, இவ்வளோ அசிங்கமாக கழுவி ஊற்றினாலும் சரி, நான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் இளைஞர்களையும் வாலிப பெண்களையும் அவங்க பெற்றெடுத்த 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய செல்லங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் கத்திக்கின்னு இருக்கிறேன். எனக்கு வயசாகிடுச்சு, குடி சீக்கிரத்தில் செத்துடுவேன். ஆனால் என்ன மாதிரி எவ்வளோ பேர் இப்படி மக்கள் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும் பேசி செத்து போயிட்டான். தயவு செஞ்சு கஞ்சி கேட்குறேன், கொஞ்சம் விழித்து கொள்ளுங்கள். கொஞ்சம் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு வேணும். ஏன்னா உங்கள் குழந்தைங்க என் குழந்தை இல்லை, உங்கள் குழந்தைங்க கஷ்டப்படுறது, பிச்சை எடுக்கிறத பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வருது. ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குது? இளைஞர்களே, தாத்தா எந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டே போடாதீங்கன்றேன். ஆனால் உனக்கு ஓட்டு போடக்கூடாது சொல்லடா. மற்ற தலைவர்களை வந்து வரவேற்காதுங்க. உன்னிலிருந்து தலைவன் வான்னு சொல்கிறேன். நீ தான் தலைவன், நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறவன். சிறு வயதுக்காரர்கள் நீங்கள் தான்ப்பா இந்த உலகத்தை தாங்கணும், காப்பாற்றணும். கிழப்பையெல்லாம் எப்படி முடியும்? கிழ பசங்கள்லாம் சாவ போகிறான், துட்டு பசங்க எல்லாரும் சாவ போகிறான். அப்போது நீ தானேப்பா வழி நடத்தும். நீ பாட்டு கட்சி மயிறு மண்ணாங்கட்டி குடி தண்ணி பொண்ணு கடலை போடுறதுன்ட்டு சுற்றிட்டு இருந்தா யாரையா இந்த உலகத்தை காப்பாற்றுவான்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கப்பா, கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க. அட என்னப்பா கொஞ்சம் கூட என்னமோ சாஃப்ட்வேர்ன்ற மயிறுவேர்ன்ற அமெரிக்காவில் எல்லாரையும் தொடுத்துறாங்க பார்த்தல. நீ தொழில் தொடங்குப்பா, அவங்ககிட்ட போய் கை கட்டி நிற்காதப்பா. எவனையும் கையெடுத்துக்க முடியாதப்பா. உன்னை ஃபாலோ பண்ணு, உன்னையே நீ அறிவாய், இந்த உலகத்தை காப்பாற்றுவாய், உன்னையே நீ அறிவாய். விவோஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். இதை பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர், இந்த இங்கே நடுவில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கா, இதை அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே உருளும். நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே இருக்குது. இப்போ ஆட்டோ ஃபோக்கஸில் இருக்குது. இப்போ வந்து திஸ் இஸ் ஷட்டர் பட்டன் தோ இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கப்பு நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து கேமரா பாருங்கள், நான் ஆன் பண்ணிட்டேன். கேமரா வந்து நான் ஆன் பண்ணிட்டேன். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் பாருங்கள், இங்கே வந்து ஒரு லைவ் பட்டன் தோ இங்கே இருக்கு பாருங்கள்.
லைவ் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்களா தெரியுதா? ஸோ நான் எதுவும் ஃபோக்கஸ் பண்ணல. ஆட்டோ ஃபோக்கஸில் தான் இருக்குது. அப்படியே அப்படியே ஒரு பெண்ணை நம்ம எவ்வளோ மெதுவாக தொடுவோம் அந்த மாதிரி தான். அப்படியே லைட்டாக சி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் இப்போ. அது எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியாது. பட் நான் எடுத்துட்டேன். ஓகே. ஒன்று கேமரா ஆஃப் பண்ணலாம். இங்கேயும் ஆஃப் பண்ணிடலாம். டிஎஸ்எல்ஆர் கேமரா லவர்ஸ் இந்த கேமரா பார்த்துருக்கீங்களா? யாஷிகா. என்ன இது பாருங்க. இது வருது. இது ஆமாம். இங்கே ஒரு ஓப்பனே இருக்கும். ஃபிலிம் திஸ். ஓகே. உள்ள ஃபிலிம் இருக்குது. பட் ஆனால் வெளியே ஆகுது. அதெல்லாம் அப்போது அந்த காலத்தில் யூஸ் பண்ணேன். அப்புறம் திஸ் கோப்ரா. எல்லாம் ஆன் தான். ஓரளவு கண்டிஷனில் தான் இருக்குது. எல்லாம் ஓடும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. செல்ஃபோன்ஸ் மீன்ஸ் வாட்? தட் இஸ் யூஸிங் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ் டு கம்யூனிக் டு பீப்புள்ஸ். மக்களை கூப்பிட்றதுக்கு பேசுகிறதுக்கு தான். இட் இஸ் நாட் அ கேமரா டு டேக் பிக்சர்ஸ். ஏதாவது செல்ஃபி எடுக்கிறியா? முதல்ல வயலில் சிக்கோக்கா. டிஎஸ்எல்ஆர் கேமரா லவர்ஸ் ஒன் திங் யூ மஸ்ட் நோ. அதாவது அந்த காலம், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருந்து ஃபிலிம் ரோல்லாம் இருந்ததில்ல. யாஷிகா 35 எலக்ட்ரோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்குங்க. இன்றைக்கி கேனன் 1DS ஆகட்டும், இல்லை மார்க் 2, 3, 4, 5 ஆகட்டும், இல்லை இப்போ சினிமா படம்லாம் எடுக்கிறாங்களே ரிஃப்ளெக்ஸ் கேமரா 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் எதுவாக இருந்தாலும் சரி, சோனி கினி அதுக்கு இது என்னென்னமோ நம்ம ஃபியூஜி ஈஜி என்னென்னமோ இருக்குது. அவ்வளோ கேமரா இருக்குதுன்னு இந்த மாதிரி அவ்வளோ கேமரா இருக்குது. சரிங்களா? இது ஸோ இந்த மாதிரி கோப்ரா கோப்ரா இந்த மாதிரி. ஆனால் பட் ஒன் திங் யூ மஸ்ட் நோ. பட் அது இயக்குவன் பேர் வந்து புகைப்பட கலைஞன், கேமரா மேன் அல்லது ஃபோட்டோகிராஃபர். அதை மறந்துடாதீங்க இளைஞர்களே. நாட் ஒன்லி தமிழ்நாடு, இந்தியாவுக்கே, ஏன் உலகத்துக்கே இந்த 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்குது. ஏன்னா உலகம் எப்பவுமே சரி, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு முறை உலகம் அழியும். அந்த மாதிரி இருக்குது. 1800 ஆண்டுகள் நிறைய இருக்குது. அது விட்டுரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலை தரப்போகிறது. அழிவையோ அல்ல அழிவுக்கு பின்பு ஒரு நல்ல விஷயத்தையும். அழிவுக்கு பின்பு நல்ல விஷயம்னா அது யார்? இளைஞர்கள் தான், வாலிப பெண்கள் தான், குழந்தைகள் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் இம்யூனிட்டி ஜாஸ்தி, எதிர்ப்பு சக்திகள் அவங்களிடம் இருக்குது. கழப்பசங்கக்கிட்ட என்ன இருக்குது? இப்போ எங்கிட்டலாம் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த எலெக்ஷன் வரைக்குமாவது கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும். விழிப்புடன் செயல்பட வேண்டும். எங்கெல்லாம் அயோக்கியத்தனம் அராஜகம் நடக்குதோ அவங்கள எல்லாரையும் அகற்றணும். அவங்களுக்கு பகுத்தறிவு கல்வி ஞானத்தை கொடுக்கணும். தயவு செஞ்சு ஓட்டுக்கு காசு வாங்கிடாதீங்க. வியூவர்ஸ், now I'm going to show you how to take the video. இதை பார்த்தீங்களா? இங்கே ஒரு சவுப்பு பட்டன் இருக்குது பாருங்க. அதுதான் ஆன் ஆஃப். வீடியோ எடுக்கணுன்னா ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணுன்னா அதே ஆஃப் பண்ணிடணும். ஸோ இங்கே ஒரு ஷட்டர் பட்டன் இருக்குது. இங்கே வந்து லைவ் மோடு இருக்குது. இதோ பார்த்தீங்களா? இங்கே ஒரு ஸ்க்ரால் இருக்கும். சரி, நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் திஸ் பக்கஸ் 40 செகண்ட்ஸுக்கு மேலே பார்க்க மாட்டான். இவங்க கிட்ட பெரிய தலைவலி. சரி, நான் ஓகே கேமரா ஆன் பண்ணிட்டேன். தென் இங்கே வந்து ஷட்டர் இந்த லைவ் மோடு இருக்குது. அதை பண்ணணும். வீடியோ மோடில் தான் இருக்குது. இங்கே வந்து வீடியோ மோடில் தான் இருக்குது. ஸோ நான் I'm going to take அதான் எடுக்க போகிறேன். ஆன் பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் ரெக்கார்டிங். இதோ பார்த்தீங்களா? இங்கே ரெக்கார்டிங் கார்டு தான். அதை பாருங்கள், சோப்பு லைட் ஏரியா தான் ரெக்கார்டிங் கார்டுது. ஆமாம். ஓகே, நான் I'm going to ஆஃப் இட். நான் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கேயும் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஃப்ளாஷில் எப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கலாம், போகலாம் வரலாம் எல்லாம் என்பதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. சரி, அதுதான் புரியுதுங்களா? ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கற்றுக்கிட்டீங்க. இப்போ நீங்களும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். ஓகே. ஏங்க ஒரு ட்ரெயினில் ஓடி போய் ஏறணும், இறங்குற இடத்துல அது விட்டுடும். அது உள்ளே இருக்கிற முடிச்ச உகிறவன், முள்ள மாதிரி, பிக்காரி, திருட்டு பையன், பாலியல் கொடுமைக்காரன் எல்லாரையும் நம்ம அங்கே வச்சு சமாளிக்கலாம். இது உள்ளே இருக்கிற எல்லா விஷயமும் அப்புறம் மெதுவாக கற்றுக்கோ. ஃபோட்டோ எப்படி கேமராவை ஓப்பன் பண்ணணும், ஆன் பண்ணணும், ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் கற்றுக்கணும். முடிஞ்சிடுச்சு. இனிமேல் எடுத்து தள்ளிக்கினே இரு. குப்பைகளை எல்லாம் எடு, செத்து போனவனை எடு, ஃபிகரை மட்டும் எடுக்காத. பிரியமானவர்களே, அன்பானவர்களே, தெரியாத வரைக்கும் தாங்க ஃபூல். ஆமாம், தெரிஞ்சுக்கிட்டா வச்சுக்கோ. புஸ்தகம் மூலியமோ இல்லை கேட்டோ பட்டோ அறிந்தோ தெரிந்து கொண்டான் என்றால் அவனும் அறிவாளி தான். இஸ் ஆல்சோ வாட்? அறிவாளி தான். இன்டெலிஜென்ட், கிளவர், எப்படி வேணால் சொல்லு. ஞானி, அறிஞன், சிந்தனையாளர், எப்படி வேணாலும் சொல்லு. ஸோ எவனோ ஒருவன் வந்து மிஞ்சினவன் அல்ல. எல்லா பிச்சைக்கார பையன் தான்.
எல்லாம் அறிவில்லாதவன் தான், எல்லாம் முட்டாள் தான். தாத்தா முதல் கொண்டு தன்னை எவனாவது நான் தான் பெரிய அப்பா டக்கர் அப்படி இப்படின்னா டக்குன்னு மூஞ்சில் ஒரு குத்தி குத்தி அவனை சமாதி பண்ணிட்டுங்க. யாரும் ஒருவனும் உயர்ந்தவனும் இல்லை, ஒருவனும் தாழ்ந்தவன் இல்லை, ஒருவனும் அறிஞனும் இல்லை, ஒருவனும் அறிவாளி இல்லாதவன், எல்லோரும் சமம் சமம். தராசு தாட்டு. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நாளைக்கு.